அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. தினசரி முக்கிய தலைப்புகளின் கீழ் விவாதத்தை நடத்தும் ஜெயா பிளஸ் இன்று விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, திமுக அரசின் மீது ஆளுநர் அதிரடி குற்றச்சாட்டு. இந்த தலைப்பின் கீழ்தான் நாம் அடுத்த 1 மணி நேரங்கள் 4 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதத்தை நடத்த இருக்கிறோம். ஏன் இன்றைய தினம் இந்த தலைப்பின் கீழ் ஜெயா பிளஸ் விவாதத்தை கட்டமைக்கிறது? நடப்பு ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. திருத்தம், ஆளுநர் உரை இல்லாமல் தொடங்கி இருக்கிறது. காரணம், ஆளுநர் உள்ளே சென்ற சில நிமிடங்களிலே மீண்டும் சட்டப்பேரவையினுடைய அந்த வாசிப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு அவர் புறப்பட்டு சென்று விட்டார். குறிப்பிட்ட சில நிமிடங்களில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பவில்லை என்றாலும் உள்ளே இருந்த ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது. மரபையெல்லாம் மீறி ஆளுநர் ஒரு உரையை வாசிக்க தொடங்கும் போது சபாநாயகருடைய குறுக்கீடு, சபாநாயகர் தொடர்ச்சியாக குறுக்கீடு செய்ததன் விளைவாக ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியது. இதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள், இது குறித்தெல்லாம் தான் நாம் இன்றைய தினம் மிக விரிவாக விவாதத்தை நடத்த இருக்கிறோம். முன்னதாக ஆளுநர் இன்று ஒரு அறிக்கை என்பதையும் 5 பக்கங்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தான் எதனால் வெளியேறினேன், வெளியேறுவதற்கான முக்கியமான சில காரணங்கள் என்ன என்பது குறித்து என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த 5 பக்கங்களை கொண்ட அறிக்கைகளை தான் ஆளுநர் வெளியிட்டிருந்தார். இந்த விவாதத்தை தொடங்குவதற்கு முன்னதாக நேயர்களுக்கு அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கூறிவிட்டு தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். முதல் பக்கத்தில் ஆளுநர் சாட்டியிருக்கக்கூடிய குற்றம், தமிழ்நாடு ரூபாய் 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது என்ற கூற்று உண்மைக்கு புறம்பாக தனக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த வாசிக்கக்கூடிய புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. காகித அளவில் மட்டுமே தமிழ்நாட்டில் முதலீடுகள் இருக்கிறது, அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே உண்மையான முதலீடு. இதன் காரணமாகவும் தான் இந்த அறிக்கை வாசிப்பை புறக்கணித்திருக்கிறேன் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். 2வது பக்கத்தில் போக்சோ வழக்கில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் 55% மேலாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் சம்பவங்கள் 33% மேலாகவும் அதிகரித்திருக்கிறது. ஆளுநர் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இது மிக முக்கியமானது. தலித்களுக்கு எதிரான அட்டூழியங்களும் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையும் கடுமையாக தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது என்றும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தினமும் 65 தற்கொலைகள் நிகழக்கூடிய நிலையில் தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை தலைநகரம் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். 50%க்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாதால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கிறது. இப்படியான முக்கியமான குற்றச்சாட்டுக்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அனைத்துமே சமீபத்தில் நாம் எங்கோ கேட்டிருக்கக்கூடிய பார்த்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். சென்னையில் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்துகிறார்கள். தினசரி செய்தி நாளிதழில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் பதிவாகி கொண்டேதான் இருக்கிறது. இது குறித்தெல்லாம் தான் ஆளுநர் இன்று பேச முயற்சித்திருக்கிறார். ஆனால் சபாநாயகருடைய குறுக்கீடின் காரணமாக ஆளுநர் உரையை தொடங்காமலே ஆளுநர் மாளிகைக்கு சட்டப்பேரவையிலிருந்து திரும்பிவிட்டார். இது குறித்து தான் நாம் இந்த விவாதத்தை அடுத்த 1 மணி நேரங்கள் கட்டமைக்கப் போகிறோம். முன்னதாக உங்களுக்கு நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். திராவிட ஆய்வாளர் திரு துரைக்கருணா மற்றும் பத்திரிகையாளர் திரு ராமன், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் TDS ரவிச்சந்திரன் மற்றும் காவல் துணை ஆணையர் ஓய்வு பெற்ற ராஜாராம், திரு ராஜாராம், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ராமன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சார், வழக்கமாக ஒரு மரபு ஆளுநர் பேசும்போது எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது. இது சட்டமன்றம் மட்டுமல்ல, பாராளுமன்றம் வரைக்கும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் தான். ஆனால் இன்னைக்கு சபாநாயகர் குறுக்கிட்டதன் விளைவு தான் ஆளுநர் தன்னுடைய உரையவே முடித்துவிட்டு புறப்பட்டு விட்டார். எப்படி பார்க்கலாம் அந்த சம்பவத்தில், என்ன புரிஞ்சுக்கலாம் இதில்? பொதுவாக இந்த திமுக விடிய அரசு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் சரி அல்லது எம்பிக்கள் போய் நாடாளுமன்றத்தில் பேசலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல மரபோடு அவங்க நடந்துக்கிட்டேன்னு ஒரு வரலாறு இருக்கா? எதுவுமே கிடையாது. இப்போ சட்டமன்றத்துடைய ஆட்சியுடைய கடைசி எண்டு கார்டுனால அவங்க கொடுத்த போது இந்த அறிக்கையை கண்டிப்பாக ஆளுநர் படிக்க மாட்டார் என்பது திமுகவுக்கும் தெரியும். காரணம் என்ன? ஆளுநர் சொன்ன அனைத்தும் உண்மைதான். தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா
5 ஆண்டு காலம் போதை, ஊழல், கொள்ளை தென் மாவட்டங்களில் முழுக்க இன்றைக்கி சபாநாயகர் அவ்வளோ பேசுகிறாரு. அவருடைய மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, நெல்லை மாவட்டத்தில் பாருங்கள், கனிம வள கொள்ளையில் கடந்த 50 ஆண்டுகளை விட உச்சக்கட்டத்தில் கனிம வள கொள்ளை காலகரணம் சபாநாயகருடைய செயல்படுதான். காரணம், நான் அந்த ஏரியாக்காரர்களை எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு. ஒரு பெரிய சட்டசபையில் வந்து தன்னை ஒரு ஹரிச்சந்திரன் மாதிரி நாடக நாயகன், அனைத்தும் டூப்புகள். அதாவது அந்த சபாநாயகர் வந்து இன்றைக்கி இவ்வளோ மேட்ருக்காரனா, இன்றைக்கி ஆளுநர் படிக்க மாட்டார். 2வது, எதிர்க்கட்சிகள் இன்று டெல்லி பாஜகவின் மூலமாக 4 லட்சம் கோடி ஊழலை ஆளுநரிடம் வந்து கோப்புகள் கொடுத்துள்ளன. இந்த ஊழல் எதுக்குமே இப்போ அவங்களால திமுகவில் பதில் சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்குகின்றது. தமிழ்நாடு முழுவதும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, ராப்பறி, 420, ஸ்நாச்சிங், கிட்னாப்பிங், இப்படி ஒட்டுமொத்த குத்தகைத்தாக்கரமான இந்த ஆட்சி தமிழகத்தில் 4 மணி பொழுதுறவுணமாக அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து ஆசிரியர்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இவர்கள் வந்து மதிக்கிறது கிடையாது, மக்களையும் மதிக்கிறது கிடையாது. இந்த ஆட்சி ஒரு அரக்கத்தன்மையான ஒரு நிலைப்பாட்டில் உள்ள ஆட்சியினால் தான் ஆளுநர் இதெல்லாம் பார்த்தா அவர் வந்து ஆரம்பத்தில் சொல்லும்போது இவங்க டக்குன்னு அவருடைய உரைகளை மைக்க பிடுங்கி விடுறது, மைக் ஆஃப் பண்ணுறது, இன்னும் சில்லறத்தனமெல்லாம் செயல்படுறாங்க. இந்த அரசு முழுக்க ஆளுநர் விவகாரத்தில் நடந்து கொண்டது முழுக்க சில்லறத்தனமான வேட்டர் என்றால் இதை வச்சு தான் அங்கே ஒரு அரசியல் பண்ணணும். ஒரு 10 நாள் அரசியல் பண்ணணும். அந்த அரசியல் பண்ணதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் திமுக ஆட்சியில் அவங்க இப்போ வந்து அப்படின்னா இவங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அறிவாலயத்தில் வந்து டீயும் பன்னும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பத்திரிகையோட நாளேடு படித்தா ஆளுநர் நல்லவங்களாக இருப்பாங்களா? நல்ல ஆளுநர் தமிழ்நாட்டுடைய இந்தியாவிலே உள்ள ஆளுநர்களில் தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் RN ரவி தான் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகளையும் மரபுகளையும் இங்கு உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அறிந்து தெரிந்து புரிந்து அவர் செயல்படுகின்றார். அதனால தான் எந்த கூட்டத்தில் போனாலும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடை பற்றியும் படிப்பு நான் எப்படி இருக்க வேண்டும் நினைக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா போக்சோ சட்டம் அதிகமாக இருக்கிறது, தலித் மற்றும் பட்டியலின பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன் இந்த அரசு அக்கறை கொள்ளவில்லை என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஆட்சிட்டா அதுக்கான பதில் இல்லை. அப்போ பதில் சொல்லவும் முடியாது. ஆகவே இதை வந்து இது பேசும் பொருளாக ஆக்குவதற்காக தான் இந்த நிலைப்பாடு திட்டமிட்டு திமுக ஆட்சியாளர் செய்த மிகப்பெரிய அரங்கேற்றம் என்ற நிலைப்பாடு. பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை ஒப்பிடும்போது RN ரவி திறமை மிக்கவர், அவர் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுகிறார். அது உங்களுடைய கருத்து. ஆனால் கேள்வி என்னன்னா, சட்டமன்றத்தில் ஆளக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை வாசிப்பது தான் ஒரு ஆளுநருடைய கடமை. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொடுக்கக்கூடியதை ஜனாதிபதி வாசிச்சுட்டு போவாங்க. அதுதானே மரபை மீறி ஆளுநர் செயல்படுகிறார் அப்படின்றதான் திமுகவுடைய குற்றம். சார் அவங்களுக்கு ஒரு விஷயம் சார், நீங்கள் தேனையும் தினமாவையும் விறகி கையில் கொடுத்தா கூட அவங்களுக்கு அது குற்றச்சாட்டு தான் திமுக அரசு சொல்லும். ஆளுநர் ஒன்றும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையாக இருக்கணுமா சொல்லுங்கள் வந்து. அதாவது திமுக வந்து அதாவது பாடும் பாட்டு கேட்டு தலையில் ஆட்டுன கவர்னர் இருந்திருக்கணுமா சொல்லுங்கள். முழுக்க சார் இருந்து முழுக்க இந்த ஆட்சியில் தான் செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர் ஊழல் திட்டத்தை புது பாஸ்போர்ட்டாக கொண்டு அறியப்படுத்தினது. அதே போல் இவர்களை வந்து ஆட்சியிலும் சரி மக்களிடம் சரி மாவட்ட சார் என்ன நடக்க தெரியுமா சார்? தமிழ்நாட்டுக்குள் திரும்பவும் திமுக ஆட்சி வருவதற்காக அரசு துறை முதலமைச்சர் கூட இருக்கிற செயலர்கள் 1, 2, 3, 4 சீஃப் செக்ரட்டரி உள்பட மாவட்ட கலெக்டர் உள்பட என்ன வாய்ஸ் ஆஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா எப்படியும் நாங்கள் இந்த முறை ஆட்சிக்கு வரணும், அதுக்காக நீங்கள் என்ன வேணும் செஞ்சுக்கிடுங்க, நீங்கள் மக்களை எப்பொழுதும் ஏமாத்துங்க, எதிர்க்கட்சி மேலே என்னென்னா பழிய போடுங்க. காரணம் என்றால் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எதிர்க்கட்சி வரிசையின் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நாடிகளை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவர் என்றால் இன்னைக்கு VK சசிகலா அம்மையார் மட்டும்தான் அறிக்கையை தொடர்ந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் கேட்கல, என்னுடைய பேச்சை நீங்கள் உன்னிப்பாக கேளுங்க. காரணம் நான் கொடுக்கக்கூடிய அத்தனை அறிக்கைகளும் மக்களுக்கு தேவையான அறிக்கை, மக்களுக்கு தேவையான தகவலை கொடுத்து சொல்கிறேன், அதை நீங்கள் உள்வாங்குங்க. அப்போ நீங்கள் என்னக்கே நீங்கள் இப்போ நீங்கள் யாரை மதிக்கிறீங்க என்றால் காரணம் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மக்களை எப்படியானாலும் மடைமாட்டலாம், எப்படியானாலும் திசை நிறுப்பலாம். காரணம் என்றால் எதிர்த்து பேசக்கூடிய சமூக ஆர்வலர்களையோ அல்லது ஊடகத்தார்களையோ அப்படி கேட்டு அவர்கள் மீது பொய் வழக்கும் போடுவ கூட இந்த அரசு தயங்கவில்லை. அப்படி என்றால் இந்த அரசு என்ன நினைக்கிறான்னா மக்களும் சமூக ஆர்வலர்களும், அதாவது சமூக ஆர்வலர்கள் மட்டும் இல்லை எழுத்தாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டு போகிற மாதிரி இருந்துட்டு போயிட்டுமே, அதுக்கு மீறி ஏதாவது கேட்டால் ஏதாவது பொய் வழக்கு போடுவோம், இல்லை வீட்டில் மலத்தை கொண்டு வீசுவோம், இல்லை உங்கள் ஆஃபீஸில் மலத்தை கொண்டு வீசுவோம்னு என்ன செய்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் பாருங்கள், பிஜேபி அரசு மத்திய அரசு டெல்லியில் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் தமிழ்நாட்டில் ஏதோ அதாவது வெனிசுலாவுக்கு ஆட்டுகள் எழுதுறாங்க, உக்ரைனுக்கு ஆட்டுகள் எழுதுறாங்க, ஆனால் சொந்த மாநில மக்களுடைய வளர்ச்சி பாதையை திமுக கண்டிடாம காரணம் ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கின்றது. ஆகவே ஆளுநர் மீது அவர்கள் இப்போ பண்ணது இன்னைக்கில் 4 வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய இதில் கிடையாது. நாடாளுமன்றத்தில் எப்படி அவர்கள் இந்த மாதிரி அந்த கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் எதிராக செயல்படுறாங்க ஒரு அரசியல்னு சொல்ல வரீங்க. அது வந்து சரி துரைக்கருணா சார், உங்களுடைய முதற்கட்ட பார்வை.
தமிழ்நாடு அரசினுடைய போக்கு என்பது நாளுக்கு நாள் ஒரு மக்கள் விரோத போக்கில் தான் ஈடுபடுகிறதுங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த 4-5 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கவர்னர்களை பொறுத்தவரையில் இதுவரைக்குமான கவர்னர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அந்த அரசை அமைப்பதற்கு அமைச்சரவையை அழைப்பது, அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அதைத் தொடர்ந்து ஆண்டின் தொடக்கத்தில் போய் பேரவையில் உரை நிகழ்த்துவது, இதை தாண்டி அந்த பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, அந்த மசோதாக்கள் நிறைவேறிய உடனே அது அனுப்புனா கையெழுத்து போடுவது, இதையும் தாண்டி அரசு விழாக்கள் மற்ற பொது விழாக்கள் அதில் பங்கேற்பது என்கிற மாதிரி தான் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக போயிட்டு இருந்தது. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநில கவர்னருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று வந்தவர் தான் திரு RN ரவி அவர்கள். அப்போது இது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது, இங்கே இருக்கிற ஆட்சியினருக்கு எதிரான செயலாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வை இவங்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் திரு RN ரவி அவர்களை தமிழக ஆளுநராக நியமிக்கப் போகிறார்கள் என்கிற செய்தி வந்தவுடனே திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியோடு அணிவகுத்திருக்கிற கூட்டணி சேர்ந்திருக்கிற பொது உடைமை கட்சிகள் விசிக, மதிமுக உள்ளிட்ட எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவருடைய கடந்த கால செயல்பாடுகள், அவர் எந்த அளவிற்கு அரசு பணிகளில் இருக்கிறாரு, எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு நமக்கு அந்த பாதிப்பு வந்து விடுமோ என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தான் தொடக்கத்திலேயே அதை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்த்தோம். அதாவது இந்த அரசு தயாரிக்கிற உரையை கவர்னர் வாசிக்க வேண்டும், அதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பாரம்பரியமான நிலைப்பாடாக இருக்கிறது, எந்த அரசாங்கமானாலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர் அந்த 13 விதமான ஒரு கண்டன குற்றச்சாட்டுகளோடு இந்த மக்கள் மாளிகையிலிருந்து ஆளுநர் அலுவலகம் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கைக்கு தகவல் என்று பார்க்குற பொழுது பல தகவல்கள் ஏற்க முடியாததாக, உண்மைக்கு மாறானதாக இருக்கிறது. இதை எப்படி நான் இந்த அரசு மீது கூட பல இடங்களில் திராவிட மாடல் அரசு, முதலமைச்சர் இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு நெருடல் வருகிறது. இதை ஆளுநர் உரை தான், ஆளுநர் உரைங்கிற மாதிரி தான் எல்லோருமே அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைப்பாட்டில் அவர் ஒப்புக்கொள்ளலை. அவர் இயல்பாகவே அவருடைய தன்மைகள் என்பது என்ன நமக்கு பார்த்தோம். இப்படி என்னென்னா, அதில் கடைசியாக முடிக்கிறப்போ கடைக்கோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கவர்னர் சொல்லணும். அப்போ பல பகுதிகளில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதில் அவர் உடன்படலை. இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் அங்கே போய் எப்படி நம்ம பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த முரண்பாடு என்பது ஒரு தொடக்க முதலே நான் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஒரு முரண்பாடு என்பது ஒரு 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு அனுசரணையான போக்கு நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதமும் இசைக்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்லை நாங்கள் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து உரை முடிந்து, ஆளுநர் உரை முடிந்து அவருடைய ஆங்கில உரையை பேரவைத் தலைவர் தமிழாக்கம் செய்து வாசித்து முடிந்த உடனே இறுதியில் தான் நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. பல மத்திய அரசு விழாக்கள், பிரதமர் மற்ற விழாக்களில் பார்க்குற போது அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்த உடனே தேசிய கீதத்தினுடைய அந்த முழுமையானதோ அல்லது அந்த பகுதியாகவோ இசைக்கப்படுத்துகிறான். இதில் ஒன்றும் பெரிய, நானே சொல்கிறேன், மரபுகளைப்படியும் விதிகளைப்படியும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியும் தான் இந்த அவையை நாங்கள் பேரவையை நடத்துகிறோம், அதனால் இதையெல்லாம் ஏற்க முடியாதுங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த அளவிற்கு மரபுப்படியும் விதிப்படியும் அரசமைப்பு சட்டப்படியும் அந்த அவையை நடத்தினார்கள்ங்கிறதுக்கு நம்ம கடந்த கால உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி நடைபெற்ற அந்த 1972 நவம்பர் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது இன்றும் அது வரலாற்று பதிவாகவே இருக்கிறது. நவம்பரில் சபை கூடின உடனே KA மதியழகன் பேரவைத் தலைவர் எழுந்து சொல்லுகிறார், இந்த அரசாங்கம் மக்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டது, மக்களுடைய
மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள், இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்று எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு திரு தங்கமணி அவர்களை பொதுவுடைமை கட்சியை சார்ந்தவங்களை பேச விடுறாரு. மரியாதைக்குரிய புரட்சித்துறை எம்ஜிஆர் அவர்களை பேச விடுறாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் யாரும் எதுவுமே பேச விடலை. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிலர் அவருக்கு எதிரான திரு சபாநாயகர் கே.ஏ. மதியழகனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்கள் மக்கள் தங்கள் மீது எப்படி 72 நடைபெற வேண்டிய தேர்தலை 71 ஓராண்டுக்கு முன்பாக நடத்தினாரோ இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்களை மீண்டும் சந்தித்து வாங்கன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டார். உடனே கடுமையான கூச்சல் குழப்பம், சபையை ஒத்தி வச்சுட்டு போயிட்டார். அடுத்து டிசம்பரில் சபை கூடுற போது அதே கருத்தை எடுத்து திரு மதியழகன் சொன்ன உடனே இல்லை முதலாவதாக பேரவைத் தலைவர் மதியழகன் மீது நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம், அதை எடுத்து விவாதிக்கணுங்கிறார். ஜனநாயக மரபுப்படி எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வந்த குற்றச்சாட்டை விவாதிக்கணும்னு திரு கே.ஏ. மதியழகன் சொல்கிறார். இப்போ இந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது உடனடியாக பக்கத்தில் இருந்த பேரவையினுடைய துணைத் தலைவர் விருதுநகர் பே. சீனிவாசன் அவருக்கு சபாநாயகர் மதியழகன் பக்கத்திலே ஒரு சேரை போட்டு இவர்கிட்ட இருந்து அந்த பெல்லு ஃபைலெல்லாம் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டு அவர் ஒரு சபையை நடத்துகிறார், இவர் ஒரு சபையை நடத்துகிறார். இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாதவர்களுக்கு தமிழக சட்டசபையில் 2 பேரவைகளை ஒரே காலத்தில் நடத்தியதெல்லாம் இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது தான். அப்படியே வாங்க 1989 பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த விதமான கொடுமைகள் இழைக்கப்பட்டதுங்கிறத பல பதிவுகளில் நானே குறிப்பிட்டிருக்கேன். மிக அராஜமான போக்கு அடித்து அவர், அதாவது கொலை முயற்சி தாக்குதல்னு சொல்லலாம். பல அமைச்சர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கியது, அவருடைய அந்த அவமானப்படுத்தப்பட்டது, புடவை கழித்து அவமானப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு கரும்புள்ளியெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டப்பேரவையிலேயே நடைபெற்று. அப்போ வரலாற்றில் பார்க்குற போது இவர்களுடைய நிலைப்பாடு என்பது இப்போ சொல்லுகிற அந்த மரபு விதி அரசமைப்பு சட்டம் என்பதெல்லாம் ஒரு சால்ஜாப்பான விஷயமா நான் பார்க்குறேன். ராஜாராம் சார் இன்னைக்கு ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் பெரும்பாலான பக்கங்களில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக அந்த காவல்துறை வழக்குப்பதிவு உள்ளிட்ட விவகாரங்கள் தான். போக்சோ பாலியல் வன்கொடுமை கூட தமிழ்நாட்டில் 55% மேலாக அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் சம்பவங்கள் 33% அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க. இது ஆளுநர் அறிக்கை மட்டுமல்ல, சமீப காலமாகவே ஏன் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகான காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகிட்டு தான் இருக்கு. தினசரி செய்தி நாளிதழில் தொலைக்காட்சிகளில் நம்ம பார்க்க முடியுது. ஆளுநரும் இப்போ அதே போன்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சதவீதத்தின் அடிப்படையில் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வகையில் சரிதான். நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம், நிறைய வழக்குகள் இது வந்து ரிப்போர்ட் ஆகுது. அந்த வழக்குகளோட கொடூரங்கள் கூட சொல்லப்படுது. அது வந்து நமக்கு மனசில் வந்து ஒரு பெரிய, நமக்கு வந்து ஒரு திடீர்னு நமக்கு மனசில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது என்சிஆர்பி, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இது மத்திய அரசு மூலம் நடத்தக்கூடியது. ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுவாங்க. ஆமாம், அவங்க வெளியிட்ட அந்த இது என்கிட்ட இருக்குது தரவுகள். 2021 போக்சோ சட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் 4465 வழக்குகள் பதிவாயிருக்கு. அதில் 78.4% சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, 25% கன்விக்ஷன் ஆகிருக்குது. 2022 4535 வழக்குகள் ரிப்போர்ட் ஆகிருக்குது, பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதில் வந்து 80% சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, 28% கன்விக்ஷன் ஆகிருக்குது. 2023 4680 வழக்குகள் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அதில் 82.5% சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, 30% கன்விக்ஷன் ஆகிருக்கு. 2024 வந்து 4850 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதில் 83% சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. அது வரைக்கும் தான் தரவுகள் இருக்குது. ஆனால் அதில் சொல்லப்படி பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 50% அளவுக்கு, ஒரு பெரிய அளவுக்கு இதில் ரைஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சரி. ஆமாம், அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையும் 2021 தமிழ்நாட்டில் 8501 வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 75% சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2023 8250 வழக்குகள், அதில் 70% சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 2023 8943 வழக்குகள் பதிவாயிருக்கு. அதில் 80% சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 2024 9200 வழக்குகள் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் 81% சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த வழக்குகளில் அந்த முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நேஷனல் லெவலில் வந்து போக்சோ வழக்குகளில் வந்து நிறைய அக்யூட்டல் வந்து நேஷனல் லெவலில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இதில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுல தமிழ்நாடு வந்து 80%, கிட்டத்தட்ட முதலிடம் அவங்க தான் இந்தியாவிலே அப்படிங்கிற லெவலில் இருக்குது.
பிடி அதாவது சார்ஜ் ஷீட் போட்ட கேசஸ்லேருந்து 70லேருந்து 80 வழக்குகள் நீதிமன்ற நிலுவையில் இருக்குது. அக்யூட்டலும் வந்து நிறைய வழக்குகள் ஆகிருக்குது. அதில் வந்து என்னென்னா ஆதாரம் இல்லாத ஒன்று, ரெண்டாவது சமரசம் போகிறது ஒன்று, அந்த மாதிரி. இப்ப ஆளுநர் சொல்லக்கூடிய தரவுகளுக்கும் என்சிஆர்பி சொல்லக்கூடிய தரவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது திரு ராஜாராமன் சாருடைய கருத்து. ஆனா கேள்வி இங்க என்ன அப்படின்னா, திமுக 2021 ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றக்கூடிய பிற அமைச்சர்களோ ஒவ்வொரு முறையும் பேசும்போது முந்தைய ஆட்சி காலத்தை ஒப்பிடும்போது திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது. இது ஒவ்வொரு முறையும் செய்தியாளர் சந்திப்புல சொல்லக்கூடிய கருத்து. ஆனா நீங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள்லயே ஸ்லைட்லி அதிகரிக்க தானே செய்யுது ஒவ்வொரு ஆண்டும். அப்போ அந்த குறைஞ்சிருக்கு அப்படின்றத திமுகவுடைய ஒரு பொய்யான பேச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இது என்சிஆர்பியில் கொடுத்த டேட்டா, இதுல வந்து மாறுதல் இருக்கும், ஏன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அரசு சொல்லக்கூடிய தகவல்கள் முரண்பாடா இருக்கு. ஆளுநரும் இன்னைக்கு அந்த கருத்தை தான் பிரதிபலிச்சிருக்காரு அறிக்கையின் மூலமா. அப்படிதானே புரிஞ்சுக்கணும், சரிதானே? அவங்க சொல்றது வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு எங்க ஆட்சிக்கும் அந்த கம்பேரிசன் சொல்றாங்க. நம்ம பாக்குறது வந்து 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து. ஆனா முந்தைய ஆட்சியோடு ஒப்பிடும்போது திமுக ஆட்சியில குறையல, கணிசமா ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா அது ஆளுநர் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஏறவில்லை அப்படின்றது. சரி, உங்களுடைய கருத்து தொடருங்க, சொல்லுங்க ராஜாராம் சார். நீங்க தான் மற்றது நான் இடைமறிச்சா நீங்க அதே மாதிரி அவங்க கவர்னர் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து அது அரசியல் சம்பந்தப்பட்டது. அதாவது வந்து வெளிநாட்டுகள்ல இருந்து நிறைய நிதியை அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு எதிர்கட்சிலாம் கேட்டாங்க. ஆனா வெள்ளை அறிக்கை கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அவருக்கு சொல்லக்கூடியதுல காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மட்டும்தான். ஒட்டுமொத்தமா ஆளுநருடைய அறிக்கையை புறந்தள்ளி விட முடியாது. ஆனால் அரசுக்கு எதிராக அவர் குற்றம் சாட்டியக்கூடிய குற்றங்களும் உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார், இன்னைக்கு ஆளுநர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. நீங்களும் நிச்சயமா படிச்சிருப்பீங்க. இது ஏற்கனவே நம்ம கடந்த காலங்களில் கேட்ட முக்கியமான குற்றச்சாட்டுக்கள் தான். இப்போ ஆளுநர் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமடைந்து விட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா? ஆளுநர் வந்து அவருடைய வேலை இல்லை, இந்த மாதிரி குற்றம் அதிகரிச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றது அவருடைய வேலை இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன். தமிழக அரசு கொடுத்த தகவல்களில் தவறு இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டுவது அவருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அதன்படி தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, 12 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய முதலீடு வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் படிச்சிருப்பேன். பல லட்சம் கோடி வந்திருக்குன்னா கூட நான் படிச்சிருப்பேன். 12 லட்சம் கோடின்னு சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அடுத்த வாரம் நான் உங்ககிட்ட வாங்கின கடனை அடைச்சிட்றேன். நீங்கள் சந்தோஷமாக சரின்னு சொல்லுவீங்க. 78,000 ரூபா கொடுத்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நான் 1,56,000 வாங்கியிருக்கேன் கடன் உங்ககிட்டேருந்து. அப்போது தகவல் கொடுக்கும் பொழுது பொய்மையும் வாய்மையோட தேங்குற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நாடு நல்லா இருக்குது, சுபிட்சமாக இருக்குது, 80 வயசு கிழவி கூட மூதாட்டிக்கு கூட எந்த தப்பும் நடக்கலை, 5 வயசு குழந்தை கூட எந்த தப்பும் நடக்கலை, இது நான் பொதுவாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நானும் அதை படிச்சுட்டு போகிறேன். ஆனால் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் வருகிறது. அப்போ அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பஞ்சாயத்து தேர்தலே நடத்தவில்லை, இது ஏன் நடத்தலை அப்படிங்கிறத நான் சொல்லணுமா வேண்டாமா, அல்லது நீங்களாக சொல்லணும். 375 பஞ்சாயத்தில் மட்டும் எல்லைகளை எங்களால் வகுக்க முடியல, அதனால் பல ஆயிரம் உள்ள பஞ்சாயத்தை நாங்கள் நடத்தவே இல்லை, நடத்தினா தோற்று போயிடுவோம், ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்களாக செலவு பண்ணீங்க, நாங்கள் தானே கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறோம், அதனால் நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லுங்கள், தேங்க்யூ, நானும் படிச்சுட்டு போகிறேன். இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு கருத்தை சொன்னால், அவர் சொல்கிறார் அழகாக 55 மில்லியன் எம்எஸ்எம்இ இந்தியாவில் இருக்குது, அதில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இன்றைக்கி இல்லை, இந்த 120 வருட நீதி கட்சி திமுக வந்ததுனால இல்லை, எத்தனாயிரம் வருடங்களாகவே தமிழகம் வந்து முதல் 4 இருக்கிறதுன்னும் போது 4 மில்லியன் எம்எஸ்எம்இ தானே இருக்குது. இதை ஏன் நீங்கள் வந்து சுட்டி காட்டலைனாலும் பரவாயில்ல, பாதுகாக்கப்படுகிறதுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது ஒரு காவல் நிலையத்திற்கு ஒருத்தர் போனால் அவருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துப்பேன். 888 பேருக்கு நீதி கிடச்சிதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மறுப்பேன். ஏன்னா 8088 பேர் நடு ரோட்டில் உட்காந்துருக்கான், அதுக்கு கப்பல் சிப்பில் கூப்பிட்டு வந்து 50 லட்ச ரூபா உங்களுடைய வரிப்பணத்தில் வாதாடி நீங்கள் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு நிற்கிறீங்க, நான் பேச வேண்டிய அவசியம் வரும். ஸோ கிள்ளி விட்டு ஸ்க்ரூ கொடுத்தா நானும் கை தட்டுறேன், ஆனால் தயவு செஞ்சு கிச்சு இல்லாமல் விட்டாதீங்க, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் படிக்க முடியாது. அடுத்தது வந்து உடனே என்ன பேச்சு வருது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஆளுநர் வந்து ராஜ்பவன்லேருந்து சட்டசபைக்கு வராருன்னு சொன்னால் ஆளுநருடைய புரோட்டோக்கால் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டசபை காவலாளிகிட்ட அவரை ஒப்படைச்சிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. இதுக்கு ஒரு தேசிய கீதம் வாசிக்கப்படும்.
ஓகேவா, வெளியில் நடக்கும். இதுக்கப்புறம் அந்த பொறுப்பு வந்து தமிழக காவல்துறை, கரெக்டாக சட்டசபைக்கு உட்பட்ட காவல்துறைக்கு அந்த ஆளுநருக்கான பொறுப்பு. சபாநாயகருக்கு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபை காவலருக்கு அந்த பொறுப்பு. இப்போ அதுக்கப்புறம் உள்ள அவர் வந்த உடனே கடந்த 5 வருடமாக இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கிற மரபாக ஜனாதிபதியோ அல்லது ஆளுநரோ அல்லது சில பேர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இவங்க வரும்போது ஆரம்பத்தில் தேசிய கீதமும் முடிவில் தேசிய கீதமும் பாட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடணும்னு சொல்லும்போது போன முறை அவர் கேட்டுக்கிட்டாரு, அதில் தப்பு இல்லைங்க, பாடிட்டு தேசிய கீதம் பாடுங்கன்னாரு. முதலமைச்சராக கருணாநிதி ஐயா தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு சட்டசபைக்கு வரும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடவில்லை என்றால் நான் அரசு பதவியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாரா? கிடையாது. அண்ணாதுரை ஐயா சொன்னாரா? கிடையாது. ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டசபையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி சட்டசபையை தொடங்குவது என்று ஒன்று விஷயம் வந்தது. சரி, 2019 ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்? எழுதி கொடுத்ததை வாசிப்பதற்கு ஆளுநர் எதற்கு அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறேன், ஸ்டாலின் ஐயா அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. டபால்னு சிலபஸ் மாறிடுச்சு, எழுதி கொடுத்ததை தான் அவர் வாசிக்கணும்னு சொன்னால் நான் படிக்கணுமா வேண்டாமா? முரண்படாதீர்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன். அடுத்தது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, போன முறை நேரலையை கட் பண்ணாங்க. ஏன் நேரலையை கட் பண்ணாங்கன்னா, அவர் வரப்போகிறாரு, ஏதோ ஒரு ரசாபாசம் நடக்க போகுது, அதை காட்டாமல் விட்டுறலாம். எப்படி எதிர்கட்சி தலைவர் பேசினா காட்டாமல் கொடுக்கல, கொடுக்கல இல்லைங்க. அவங்க பொதுவாகவே நேரலை கொடுக்கறதுங்கிறது எப்படின்னா, எதிர்கட்சியிலேருந்து யார் பேசினாலும் கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதையும் இதில் செய்யலை. இன்றைக்கி அவர் வந்த உடனே மைக் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்பாவு ஐயா வெளில வந்து என்ன சொல்கிறாரு, சபாநாயகர் எந்திரித்தால் எல்லாருடைய மைக்கும் ஆஃப் ஆகும்னு சொல்கிறார். இது சட்டசபையினுடைய மரபாகவே இருந்துட்டு போகட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஆளுநர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் அது எல்லாமே. ஆமாம், நீங்கள் அங்கே கர்ச்சீப்பையும் எடுக்கக்கூடாது, மூக்கையும் சிந்தக்கூடாது. ரொம்ப சிம்பிள். நான் சொல்ல புரியுதுங்களா? அவர் திரும்பி கிளம்பி போற வரைக்கும் அதுதான் பண்பாடாக இருக்க வேண்டும். சபாநாயகர் இருக்கை கூட ஆளுநர் வந்து விட்டார், ஆளுநர் தான் அமர்வார், தனி இருக்கை கொடுக்க கண்ட்ரோல் will be given. ஏன்னா நீங்க 60 வருடமா ஒரு பொய்ய சொல்லிட்டு இருந்திருக்கலாம், ஆட்டுக்கு தாடி தான் கவர்னர், அவர் வேஸ்ட், அவர் வெறும் போஸ்ட்மேனு. நல்ல வேலை அவருக்கு காக்கி யூனிஃபார்ம்லாம் கொடுத்து தொப்பியெல்லாம் போட்டு போஸ்ட்மேன் மாதிரி காட்டலை. நல்ல வேலை நீங்கள் ஏதோ கோட் சூட்டு போட்டுக்கோங்கன்னு விட்டு தொலைச்சிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆளுநர் என்பது தான் நாட்டுக்கு நாடி, அவர் தான் வந்து இந்த அரசின் பாதுகாவலர். ஆளுநரும் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பதவி பிரமாணம் ஏற்கும்போது காப்பேன் என்று சொல்லுகிறீர்கள், நான் ஏற்கும்பொழுது பாதுகாப்பேன் என்கின்ற வார்த்தையை சொல்கிறேன், இதுதான் உனக்கும் எனக்குமான வித்தியாசம்னு சொல்கிறார். ஆளுநர் ஐயாவை பற்றி சில விஷயங்களை சொல்லும்போது துரைக்கண்ணு ஐயா வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததில்லை அப்படிங்கிறத ஒரு காரணமாக எடுத்து சொன்னார். சேஷன் ஐயா வர வரைக்கும் தேர்தல் அதிகாரிங்கிறது நம்ம ஊர் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி தான் போல் இருக்குதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். சேஷன் ஐயா வந்ததுக்கு பிறகுதான் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, தேர்தல் அதிகாரி என்பவர் அரசின் அங்கமே இல்லை, அரசு அங்கமே இல்லை, அவர் அது தனி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். அடுத்தது நீங்க என்ன சொல்றீங்கன்னா 12 லட்சம் முதலீடு வந்ததுன்னு சொல்றீங்க. உங்க கைடன்ஸ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். கைடன்ஸ் தானே சிங்கிள் விண்டோ, அதுல சொல்றாங்க இல்லையா, எந்தெந்த வருடம் எத்தனை முதலீடு வந்தது, எத்தனை பேருக்கு வேலை கிடைத்ததுன்னு சொல்றாங்க. அதையாவது நீங்க எடுத்து காட்டி பாருங்க, நாங்க கைடன்ஸ்ல கூட இதே பொய்யை தான் இதே உண்மையை தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆளுநர் ஆமா கைடன்ஸும் சொல்லியிருக்குது அப்படின்னு படிச்சுட்டு போயிருப்பாரு. சரி, அதுலயும் கிடையாது. அடுத்தது பாருங்க, சாதி அப்படிங்கிறது வந்து இங்கே கூத்தாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு 2 வருடத்துக்கு முன்னாடியே ஆளுநர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சாதி கலவரங்களே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தேர்தல் வரப்போகுது, நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறீங்க, அதுல எந்த சாதியின் அடிப்படையில் கொடுக்க போறீங்கிறத பார்த்தா தெரியும். உங்களுக்கு நீங்களே சிரித்து விட்டு உங்களுடைய கண்ணாடியே உங்களை பார்த்துட்டு இந்த குரங்கு பொம்மை எங்க கிடைக்கும் அப்படின்னு வடிவேல் மாதிரி கேட்டீங்கன்னா, அவர் குரங்கு பொம்மை 400 ரூபாய்க்கு கிடைக்கும் தான் சொல்லுவார். அதை புரிந்து கொள்ளாமல் பேசுறீங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் ஐயா சொன்னதுனால அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு பதில் சொல்லிடுறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது 2023 3407, 2024 5319 போஸ்கோ வழக்கை பொறுத்த வரைக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது நவம்பர் 12ஆம் தேதி 2025 டிஸ்டர்பிங் ரெடி ரெக்கனர் ஆஃப் போஸ்கோ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை கொடுக்குது. ஹிண்டு சொல்லுது, தி ஹிண்டு சொல்லுது 15/4/2023 போஸ்கோ ரிமைனிங் வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்குது. அதை ஆளுநர் தப்பாக சொல்லிட்டாரு நீங்க சொல்றதாக இருந்ததுன்னா, அது என்சிஆர்பி சொன்னாலும் எனக்கு அது அவசியம் இல்லை, வேற யார் சொன்னாலும் எனக்கு அது அவசியம் இல்லைங்கிற அடிப்படைக்குள்ள நான் வந்துருவேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அப்பா ஐயா ரொம்ப அற்புதமா ஒரு டிராமாட்டிக் கேள்வி கேட்டார். இன்றைக்கு ஆளுநர் வெளியேறினாரே, அது போல ஜனாதிபதி வெளியேறினால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களான்னு கேட்கிறாரு. ஐயா, எங்க வீட்டில் பக்கத்து வீட்டு பொண்ணை சரியா வளர்க்கல, அது ஓடி போயிடுச்சு.
அதுக்காக உங்கள் வீட்லேயும் ஓடி போகணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்? நீங்கள் தான் ஒழுங்காக வளர்க்குறீங்களே. நாட்டை காப்பாற்றுகின்ற வகையில் பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேசாபிமானிகள் அங்கே ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஜனாதிபதி எதுக்கு வெளியேற போகிறாரு? உங்கள் வீட்டில் ஏன் ஓடி, அது பக்கத்து வீட்டில் சாரி, ஏன் ஓடி போனாங்கிறத நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். இப்படியா பேசுவீங்க ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு? திரு துரைக்கருணா சார், ரெண்டு விஷயம் சார் கேள்வி. ஒன்று, இன்று ஆளுநருடைய வெளியேறதுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்போது ஆளுநர் இல்லாத மாநிலங்களை உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகளோடு நாங்கள் எங்களை போன்ற இருக்கக்கூடிய நபர்களோடு நாங்கள் பேசி ஒரு முடிவெடுப்போம், நீதிமன்றத்தை நாடுவோம் அல்லது அதற்கான சட்டங்களை உருவாக்குவோம்னு பேசுகிறாங்க. ஆளுநர் இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த விவகாரத்தை முன்வைத்து கொண்டு செல்கிறதா திமுக? ஒன்று. இரண்டாவது, ஆளுநர் வெளியேறிய அடுத்த சில நொடிகளில் முதலமைச்சர் கையில் பக்கம் பக்கமாக சில அறிக்கைகள் ஆளுநருக்கு எதிராக பேசுகிறார். அப்படி என்றால் ஏற்கனவே திமுக திட்டமிட்டு தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து நடத்தி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு மட்டுமல்ல, அதை பார்க்கக்கூடிய பலாயிரம் நேர்களுக்கும் இருக்கு. அதற்கான பதில் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு தொடர்ந்து இந்த முறை இந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 3 பக்க அறிக்கையை கவர்னர் வெளியேறிய அடுத்த நொடியிலேயே அந்த விஷயத்தை தீர்மானத்தை முதலமைச்சர் வாசிக்கிறார். ஆமாம், கண்டன தீர்மானம். ஏற்கனவே அந்த வழக்கமான டயலாக் இருக்குல்ல, அந்த ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது, கலைஞர் சொன்னது. ஆனாலும் கூட அந்த பதவி இருக்கும் வரையில் நாங்கள் அவங்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை அவர் சொன்னார். இன்னொன்று, அந்த தீர்மானத்திற்கு பிறகு நீங்கள் சொன்ன விஷயத்தையும் சொன்னார். அந்த கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்ததாக இந்த விஷயத்தை கொண்டு வர்றார். ஆளுநர் இல்லாத ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு மாநிலத்தில் ஆளுநர் உரை இடம்பெற வேண்டும் என்கிற அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு பிற மாநிலங்களில் இதுக்கு ஒத்த கருத்துடைய அந்த மாநிலத்தையும் கலந்து ஆலோசித்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போகும், முன்னெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற பொழுதே எது பாதுகாப்பானது, எது ஒரு மாநில நலனுக்கு உகந்தது என்பதையெல்லாம் பல்வேறு வல்லுநர்கள் அமர்ந்து ஆலோசித்து தான் இந்த முறையை, அதாவது இந்த கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி ஓடிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பார்வை இருந்ததுனால தான் கான்ஸ்டியூஷன் ஹெட் ஒரு மாநிலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொண்டு வர்றாங்க. அவருடைய மேற்பார்வையில் நம்ம நான் சொன்னல தொடக்கத்தில், ஒவ்வொரு இந்த அரசு அந்த சட்டப்பேரவையில் இயற்றுகிற சட்டங்கள், அந்த சட்டங்களே அவையில் தாக்கல் பண்ணுற போது மேதகு ஆளுநர் அவர்களுடைய பரிந்துரையோடு அப்படின்னு தான் பேரவைத் தலைவர் வாசிப்பார். அந்த மசோதாவை தாக்கல் செய்கிற பொழுதே அது தொடர்பான விவாதங்கள் வர்ற போது அதுதான் இருக்கும். ஸோ அப்புறம் முடிச்சதுக்கு பிறகு அங்கே தான் போகணும். அவருடைய ஒப்புதலுக்கு பிறகு தான் அது சட்டமாகி மக்களுக்கு பலன் போகும் வரும். ஸோ அதில் சில முரண்பாடு இருந்ததுனால தான் திரு RN ரவி சில மசோதாக்களை நிறுத்தி வச்சிருந்தார். இல்லை, இன்னொன்று, காலங்காலமான ஒரு அணுகுமுறை, மரபு, விதி என்றெல்லாம் பேசுகிற இந்த அரசாங்கம் காலங்காலமாக வேந்தராக, பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் தாங்கிறது பாரம்பரியமான அணுகுமுறை. மற்ற துணை வேந்தர்களை நியமிக்கிறது, அந்த பல்கலைக்கழகங்களை பராமரிப்பது, இது எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. ஆனால் முதலமைச்சரே இனி வேந்தர் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டு அதையும் கொண்டு போய் அவர் கையெழுத்துக்கே கொடுத்தாங்க. பார்த்தோம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த முயற்சி என்பது பிற மாநிலங்கள் இதை ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். கவர்னர், நீங்கள் ஒரு மக்கள் நலன் மீது, இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தின் மீது இந்த அரசுக்கு உண்மையான அக்கறை இருக்குமே என்றால் இவங்க இதில் உடன்பட்டு தான் போகணும். அதாவது இந்த மாநில அரசு மத்தியிலிருந்து தான் பல திட்டங்களை பெற வேண்டியது இருக்கிறது, பல்வேறு நிதிகளை பெற வேண்டியது இருக்கிறது. நீங்கள் தொடக்க முதலே ஒரு எதிரான மனநிலையில் போகிற போது எந்த அளவுக்கு அந்த மாநிலம் வளரும், மக்களினுடைய நலன் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத இவங்க உணர மறுத்து தான் நீங்கள் தொடக்க முதலே இந்த ஆட்சி வந்த உடனே இதுவரையிலும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, கலைஞர் கருணாநிதியிலிருந்து, மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இன்னும் உள்ள இங்கே இருக்கிற மாநிலத்தில் உள்ள திராவிட தலைவர்கள்லாம் காலங்காலமாக என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு, மைய அரசு
நடுவண் அரசு அப்படி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக திடீர்னு திமுக இப்போ வந்து ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலை கொண்டு போகிறாங்க. பாரத பிரதமருக்கு எதிராகவும் மத்திய அரசுடைய செயல்பாடுக்கு எதிராகவும் மிக கடுமையான விமர்சன கருத்துக்களை முன்வைச்சிட்டு வஞ்சிக்கிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு. மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய செல்வி அம்மா ஜெயலலிதா காலத்திலும் சரி ஒரு இணக்கமான போக்கு இருந்தது. அதாவது அடிக்கடி திரு கருணாநிதி வந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு டைலாக் மட்டும் பேசுவார். சில சாதுரிய சாகச நடவடிக்கைகளோடு அவர் பண்ணிக்குவார். அதிலிருந்தும் கூட இவங்க முற்றிலும் மாறுபட்டு ஒரு எதிர் மனநிலைக்கு வந்துட்டாங்க. திரு எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் ஒரு முறை 80 சட்டப்பேரவையில் பழநெடுமாறன் கேட்குறார், என்னங்க இந்த அரசாங்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா, உறுதியான நிலைப்பாடு இல்லையா, மத்தியில் யார் ஆட்சி வந்தாலும் யார் பிரதமர் ஆனாலும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, மொராஜி வந்தாலும் சரண்சிங் வந்தாலும் யார் வந்தாலும் ஆதரவு தெரிவிக்கிற அப்படிங்கிற போது புரட்சியாளர் எம்ஜிஆர் அங்கே சொல்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஒரு தனி கொள்கை உண்டு, அது கட்சி கொள்கை. அதாவது பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் அப்படிங்கிறதான். சரி. அப்போ இப்போ இந்த அரசை பொறுத்தளவில் என்னென்னா, என்னுடைய மாநிலத்தின் மக்கள் நலன் முக்கியம், இந்த மாநிலத்துடைய முன்னேற்றம் முக்கியம், அதற்காக மத்திய அரசோடு நான் இணக்கமாக இருந்து பெற வேண்டியதை பெறுவேன், ஆனால் எங்களுடைய உரிமை பறிபோகிற பொழுது அதற்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அது பண்ணினார். அப்போ இந்த போக்கு தான் சரியான திசை வெளி போகும். அதாவது நான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி பல ஆளுநர்கள் அவங்க இந்த நிலைப்பாட்டில் இருந்து முற்றும் முழுவதுமாக ஒதுங்கி அரசுக்கு இணக்கமான நிலையில் இருந்தாங்க. எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று நம்பவிட முடியாது. இன்னைக்கு அங்கே ராஜ்பவனை இப்போ மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லி அமைத்து அங்கே பல்வேறு விஷயங்கள் மாணவர்கள் அழைத்து பேசுவது வைக்கிறது எல்லாமே இது வந்து அரசுக்கு எதிரான போக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் நிலைப்பாடு இந்த அரசுக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. அதனால் இந்த ஆகாத மனைவிக்கு கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றங்கிற அந்த மனப்போக்கு இந்த அரசுக்கு இருக்கிறது. அதை கைவிட்டால் தான் நல்லது மாநில நலனுக்கு. சரி, ஓகே சார். ராஜாராம் சார், காவல்துறை சார்ந்து உங்ககிட்ட கேட்குறேன். இன்னைக்கு ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்களில் முக்கியமான ஒன்று போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடைய பரவலான புழக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை மிக தீவிரமாக பாதிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது ஆளுநர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை முழுமையாக புறம் தள்ள முடியாதுன்னு முந்தைய சுற்றுல சொன்னதுக்கான ஒரு ஆதாரமும் கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாம் 2 நாட்களுக்கு முன்பு கூட வேளச்சேரியில் ஒருத்தவர் மீது படுகொலை வெட்டுக்கொலை நிகழ்வுகள் நம்ம சிசிடிவி காட்சிகளில் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட போலீஸாருடைய விசாரணையில் 2 பேருமே அக்யூஸ்ட் 2 பேருமே போதையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விளக்கங்களை கொடுத்தாங்க. போதை பொருள் கலாச்சாரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது. ஆனால் இது போன்ற வார்த்தைகள்லாம் இன்று அறிக்கையில் எதுவுமே இல்லை. அதையெல்லாம் தான் சுட்டி காட்டியிருக்கார் ஆளுநர். இது குறித்து அதாவது தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட சமீப காலத்தில், அதாவது கொரோனா காலத்துக்கு பின்பு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நானே பல விஷயங்களில் இது மாதிரி டிபேட்டில் அதே மாதிரி யூடியூப்பில் பேசல சொல்லியிருக்கேன் அதை பற்றி. இப்போ இந்த பொங்கல் அன்னைக்கு 2 பேர் திருவள்ளூரில் கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கஞ்சா அடிச்சுட்டு பைக்கில் போகிறாங்க. 3 பைக்கில் 6 பேர் போகிறாங்க. இவங்க மேலே மோதுற மாதிரி வராங்க. அவங்க தட்டி கேட்குறாங்க. இவங்க வந்து அதில் ஒருத்தர் இறந்து போனவர் வந்து பேங்கில் வேலை செய்கிறார், தனியார் பேங்கில் வேலை செய்கிறார். அப்புறம் இவங்க போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டவங்க 3 பேரும் அவங்க நண்பர்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கு. வெளியே வரையில் கரெக்டாக இவங்க எய்ம் பண்ணி கல் எடுத்து அடிக்கிறாங்க. கல் எடுத்து அடித்து கல்லை தூக்கி போட்டு 2 பேர் இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தர் ஆபத்தான நிலைமையில் இருக்காரு. அது மாதிரி திருத்தணியில் பாருங்கள், இளைஞர்கள் சின்ன சிறுவர்கள் வந்து ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு வாலிபரை வந்து அந்த மாதிரி விட்டுறாங்க. ரீல்ஸ் மோகம், போதைன்னா கஞ்சாங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, ஓகே. ஆனால் ஆந்திராவிலேருந்து உள்ள வருத, அதனால எத்தனை வழக்குகள் போட்டிருக்கோம். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இது விஷயமா எவ்வளவு வழக்கு நம்ம அரசு பதிவு பண்ணியிருக்கு, காவல்துறை பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியும். இது மட்டுமல்ல, அது போக போதை பவுடர், அது வெளிநாடுகள்ல இருந்து உள்ள வருது. அதுவும் வந்து கோடிக்கணக்கில், 1 கிலோ 1 கோடி 7 கோடி ரூபா. எது ஹெராயின் பவுடர், மெத்தபெட்டமின், இந்த மாதிரி நிறைய போதை வஸ்துகள் உள்ள வருது. போதை சாக்லேட், அது மாதிரி கஞ்சா ஆயில், இது இங்கே நம்ம ஊருக்குள்ளே சாதாரணமாக பழகுது. அது பழகக்கூடிய அளவில் எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசுலேருந்து அதாவது கல்வித்துறையிலிருந்து அது சுற்றறிக்கை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் போகுது. உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது கூல் லிப் பயன்படுத்துகிறாங்களான்னு பாருங்கள், பக்கத்தில் இருக்க கடையில் விற்கிறாங்களான்னு பாருங்கள், இருந்தால் காவல்துறைக்கு தகவல் கொடுங்க
அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு குழந்தைகள் வரைக்கும் அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதோட விளைவு என்ன ஆகும்னா எதிர்காலம் அப்படிங்கிறது பார்த்தா இந்த இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களோட காலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதில் வந்து நிச்சயமா மாற்று கருத்தே கிடையாது. அதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படணும். அதில் சில விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் சொல்றேன். அந்த அதாவது NDBS ஆக்ட், இந்த போதைப் பொருளுக்கு எதிரான சட்டம், அந்த சட்டம் உருவான போது என்ன பண்ணாங்கன்னா 10 லட்சம் ரூபா அபராதம், 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, எவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும். ஆனா இப்போ எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்களோ, குவான்டிட்டி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது கஞ்சா, 10 கிராம் கஞ்சா வந்து ஒருத்தர் மருத்துவத்துக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே இதை வந்து நீங்க பாருங்க, சிங்கப்பூர்ல முருகேசன் நினைக்கிற ஒரு பேரு, ஒரு தமிழர், அவர் இருக்காரு. அவர் பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேக்கை வச்சு இதை பார்த்துங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வரட்டு போறாரு. போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. அதுல கஞ்சா இருக்கு, கஞ்சா தான் இருக்கு. அதுக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த நாலேஜே கிடையாது. ஆனா இவரையும் குற்றம் சாட்டி இவரை தூக்குல போட போறாங்க. நம்ம பிரதமர் வந்து அந்த பிரதமருக்கு லெட்டர் எழுதியும் கூட கேட்கல, தூக்குல போட்டாங்க. இது கஞ்சா வச்சிருந்ததுக்கு இந்த மாதிரி அங்க ஒரு கடுமையான தண்டனை இருக்கனால அங்க குற்றங்கள் இல்லை. அதனால இந்த இந்தியா வந்து அதிகமா இளைஞர்கள் கொண்ட நாடு. நாளைக்கு வந்து 130 கோடியில கிட்டத்தட்ட பாதி பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க கெட்டு போயிடக்கூடாது. இந்தியா அந்த கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு வந்து ரொம்ப ஒரு அழிவை நோக்கி போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஆளுநர் அப்ப வந்து மிக சரியா தான் குறிப்பிட்டாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. சரி திரு ராமன் சார், சமீபத்தில் சென்னை உட்பட பெருநகரங்களில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான விவகாரம் செவிலியர் ஆசிரியர் போராட்டங்கள். ஆளுநர் இன்னைக்கு அறிக்கையிலும் கூட அதை குறிப்பிட்டு இருக்க என்னவென்றால், கல்வித்தரத்தில் தொடர்ச்சியான சரிவு ஏற்படுது. அதற்கான காரணம் 50% அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் காலியாக இருக்குது. இது எந்தகைய சூழலை உருவாக்குது அப்படின்னா, நிச்சயமற்ற எதிர்காலத்தை மாணவர்கள் எதிர்கொள்ள தொடங்கி விட்டார்கள். இது ரொம்ப ஒரு அபாயகரமான சூழல் அப்படின்றாரு. ஆளுநர் சொல்லக்கூடிய அனைத்துமே முக்கியமான குற்றச்சாட்டுகள். முக்கியமான குற்றச்சாட்டுக்களை தாண்டி தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் பற்றியது. ஏன் இதெல்லாம் ஒரு அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் ஆளுநர் மீதே பழி சுமத்துகிறார்கள்? அதாவது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு குடும்பம் வாழணும். அந்த குடும்பம் வாழ்வதற்கான கட்டமைப்பையும் அதற்கு சாதகமான துறை அதிகாரிகளையும் சாதகமான அமைச்சர்களையும் உருவாக்கி அந்த நிலைப்படுத்த கொண்டு போகிறாங்க. ஆனால் ஆளுநர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்திலே, நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணன் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்ட சுவாமி கோவில் இருக்குது. பல முறை இந்த ஆளுநர் போயிருக்காரு. இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வந்த எந்த ஆளுநரும் மரபு பிரகாரம் அந்த ஒவ்வொரு கோயிலுக்குன்னு ஒரு ஆச்சாரங்கள் இருக்குது, அதன் பிரகாரம் பெருசாக யாரும் போகிறேன். ஆனால் இந்த ஆளுநர் எந்த ஆலயத்தில் போனாலும், எந்த நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தியாகசீலர்கள், தியாக தலைவர்கள், ரிஷிகள், ஞானிகள், யோகிகள், நாயன்மார்களுடைய எந்த ஆலயங்களை சென்றாலும் முதலில் அந்த ஆலயத்துடைய வரலாறு என்ன அது எடுக்கிறாரு. எடுத்து ஆலயத்துடைய வரலாற்றை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோயிலுக்கு அவர் போகிறாருன்னா, ஒரு தமிழர் அல்லாத ஒரு ஆளுநர் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாட்டை அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு மாநிலத்தை இப்படி ஒரு கேவலமான இப்படி ஒரு சிந்தனையை உருவாக்கி, கலைஞரையே போட்டி, ஸ்டாலினே போட்டி, உதயநிதியை போட்டி, இன்பநிதியை போட்டி, நாளைக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகளை போட்டின்னு ஒரு குடும்பத்துக்கான பஜனை பாடக்கூடிய நிலைப்பாடை தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் கட்டமைத்து செல்கின்றீர்களே. ஆகவே தமிழ்நாட்டு மக்களை, ஒரு ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களை வழிநடத்த வேண்டும். ஆட்சி என்பது எப்படி? மக்களுக்கு நீங்கள் திட்டங்களை வழிவகுத்து அதுக்கான தொகைகளை வருவது, மக்களுக்கான வாழ்வாதாரத்தை இட வேண்டும். கல்வித்துறை, வேலைவாய்ப்பு துறையில் மானா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 4-5 வருஷமாக உங்கள் குடும்பம் வாழ்வதற்கான திட்டங்களை வழிவகுத்து மக்கள் மத்தியில் பழி சுமத்தி மக்களுக்கான திட்டங்கள் இதுதான் சொல்லி அதன் மூலம் வச்சு உங்கள் சொந்த அங்காளி பங்காளிகளை வச்சு போலி புல் போட்டு பாக்கெட்டில் போட்டு போனால் இது ஆட்சியா? சார், 12 லட்சம் கோடி முதலீடு எடுத்திருக்காங்க தனிப்பட்ட குடும்பம். சரி, இதுவரைக்கும் பல அரசியல் கட்சிகள் வெள்ளரிக்கை கூட கேட்டுக்காங்களே, யாருக்கு வேலை கொடுத்தீங்க, எங்கே வேலை கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க சொல்லுங்கள், எங்கு கொடுத்தீர்கள், எப்படி கண்டீர்கள், இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசை நோக்கி கொண்டிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், திருவள்ளுவர் சொல்லுவதில் வசனம் போல காட்ட வேண்டியதானே? அதைத்தான் ஆளுநர் வந்து 5% சுட்டி காட்டுக்காரு, 95% இன்னும் சுட்டி காட்டல. ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில் மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கொடுமைகளையும் ஒவ்வொரு அட்டூழியங்களையும் மத்திய அரசு நிதிகளை கூட வாங்கி எப்படிலாம் ஏப்பமிடுறாங்கன்னு அந்த ஆளுநருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஆளுநர் அவர்கள் மத்திய அரசின் ஏஜெண்டாக இருக்கிறார் என்று ஒரு அமைச்சர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள்.
ஒரு நாட்டை காக்கக்கூடிய சட்டத்திட்டத்தை ஏற்றக்கூடிய சட்டத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை அமைச்சர் ஆளுநரை பார்த்து எவ்வளோ கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு, ஆளுநர் என்ன கேட்டார், நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டுங்க, இந்த திட்டத்தில் என்ன எழுதிருக்கு, திறந்து பார்த்தேன் பறந்து போச்சு, காலி பெருங்காய டப்பா, இதில் வாசனை வளமாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இதுலேயே உங்களுக்கு கோபம் வேண்டால் இவர்கள் வேறு வழி இல்லை சார். இந்தியாவில் திமுக பாருங்கள், ஆளுநரை பேசுவாங்க, பிரதமராக பேசுவாங்க, அமித்ஷாவாக பேசுவாங்க, வேறு ஏதாவது பற்றி பேசுவாங்களே சொல்லுங்கள். வேறு எதுவும் பேசுங்க, அவங்களோட கட்டமைப்பு இல்லை, கட்டமைப்பு உருவாக்கவில்லை. இதன் காரணம் என்றால் மக்களுக்கான ஆளுநர் என்ன சொல்கிறாரு, ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை படித்ததுக்கான பிள்ளைங்களுக்கான கட்டமைப்பு வடிவமைப்பு எந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அது கழிவறை ஒழுங்காக இருக்கா பாருங்கள், பெஞ்சு ஒழுங்காக இருக்க பாருங்கள், எத்தனாயிரம் கோடி நிதிகள் வருங்க. கேட்டால் மத்திய அரசு மேலே ஏதாவது பழிச்சு மச்சது ஓடிடுது. அதே நீங்கள் ஓடிங்கன்னா அப்போ என்ன அர்த்தமாகணும், ஆளுநர் எல்லாம் கேட்குறாரு. ஆளுநர் வந்து இவங்களுக்கு இன்னும் கடலைப்பருப்பு மட்டும் கடலை போட்டே வாங்கி சாப்பிட்டா நல்லவங்களா சொல்லுங்க. ஆளுநர் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர்கள் வந்து சலங்கையில் பாருங்க அந்த மாதிரி, அதாவது நிறைய விஷயங்கள் ஆளுநர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் மனசில் ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு இப்போல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே, மக்களுக்காக திட்டங்களை வழிவகுங்கள், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக செய்யாதீங்க, மக்களுக்காக செய்யுங்கன்ற நிலைப்பாடு தான் ஆளுநர் எடுத்துரைக்கிறார். தவிர்த்து அவர் சுதந்திரத்துக்காக அல்ல, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தான் அவர் சொல்லுகின்றார். டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார், எனக்கு ஒரு 4 நிமிஷம் மட்டும் கொடுங்க, சில முக்கியமான விஷயத்த சொல்லுங்கள். இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு கொண்டு வராங்க. அதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து ரீகா. இதில் மகாத்மா காந்தி ஐயா பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி பேரை கொண்டு வராங்க. மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எம்ஜிஆர் ரீகான்னு மாறுது. அந்த பேரை படிச்சிங்கன்னா எம்ஜிஆர் ரீகான்னு மாறுது. ஐயா தான் அங்கே மன்மோகன் சிங் அரசில் கூட்டணியில் இருக்கார். இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏற்கனவே எம்ஜிஆர் பேரெல்லாம் நாங்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம், முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் என்ன கொண்டு வந்தாங்க. அந்த என்னங்கிறது என்ன, நேஷன்னா என்ன, இந்தியாங்கிறது ஒரு தேசம், இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று. இந்தியாங்கிறது ஒன்றியம். ஆனால் அங்கே என்ன கொண்டு வந்து மன்ரேகான்னு மாற்றினாங்க. இதுதான் திமுகவுடைய அற்புதமான திராவிட மாடல். 2006 குருமூர்த்தி ஐயா சொல்கிறாரு, 2006லேருந்து 2011 வரைக்கும் இந்திய கான்ஸ்டியூஷனை தமிழில் மொழிபெயர்த்தது கலைஞர் அரசு. எந்த இடத்திலும் ஒன்றியம் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறத கூட அப்படி பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒரு விஷயம் துரைக்கருண் ஐயா சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப நாளாக இந்த உரிமைக்கு கை கொடுப்போம், குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்ங்கிறது எனக்கு ஒரு கொள்கை ரீதியான விஷயமாகவே தெரிஞ்சது. இந்த உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிறது வந்து 16%, 14%, உறவுக்கு கை கொடுப்போங்கிறது வந்து எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட மாடல் எனக்கு புரிஞ்சுது. இன்றைக்கி சட்டசபையில் திடீர்னு அப்பாவு ஐயா ஆங்கிலத்தில் பேசினார். எதுக்கு பேசினாருன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதாவது உடனே இது நேஷனல் பூரா பரவ போகுது, கவர்னர் வெளில வந்துட்டாருன்னு. அப்போ இவங்களுடைய கருத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும். ஆனால் மைக் ஆஃப் ஆனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அது என்னன்னா, போன வருடத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அடுத்த முறை ஆளுநர் அவருடைய உரையை தமிழில் வாசிப்பார் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி அவர் தமிழில் வாசித்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மைக் வந்து ஆஃப் ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறேன். ஆஃப் பண்ணவே இல்லையா? இங்கே பாருங்க, ஆஃப் சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம அதே கருத்தை திருப்பி இல்லை அப்பாவை ஐயா ஒன்று சொன்னார், சபாநாயகர் எழுந்திரிச்சா எல்லா மைக்கும் ஆஃப் ஆகும்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மைக்கை தான் ஆஃப் பண்ணல, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல அப்துல் கார் வந்து பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணார், அவர் சொன்னாரா இல்லையா? அடுத்தது மசோதாக்கள் நிறுத்தப்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பேசும்போது இயல்பாக துரைக்கருண் ஐயா சொன்னார். மசோதாக்கள் நிறுத்தப்பட்டது எல்லாமே வேந்தர் சார்ந்த விஷயம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான், வேற எந்த மசோதாவும் நிறுத்தப்படவில்லை. இதை குருமூர்த்தி ஐயாவும் அண்ணாமலை ஐயாவும் எடுத்து சொன்னாங்க. இந்த வேந்தருக்கான விஷயத்தை ஏற்கனவே நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் 512வது பக்கத்தில் கருணாநிதி ஐயா ஜெயலலிதா அம்மாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த வேந்தர்லாம் முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது, முதலமைச்சர் பதவி இன்னைக்கு இருக்கும், இன்னைக்கு ராத்திரி போயிடும், அந்த சமயத்தில் கல்வி விஷயங்கள் பாதிக்க படக்கூடாதுன்னு அற்புதமாக ஒரு பக்கம் பூரா விளக்க உரை எழுதியிருந்தார். இதைத்தான் மசோதாக்கள் எடுத்தாங்க. ஆளுநர் இன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டில் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், பல கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படவில்லை எடுத்து சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? அறங்காவலர் தான் முடிவெடுக்க முடியும். சேகர் பாபு ஐயாவோ மற்றவங்களோ எடுக்க முடியாது. அவன் மாலைக்கு போட்டிருந்தாலும் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க எடுக்க முடியாது. தங்கத்தை வந்து ஏற்கனவே மாற்றிட்டோம், அதை வந்து அடுத்த ஆட்சி காட்டி கொடுத்துரும், அதனால் உரிக்கின கதையாக காட்டி உள்ளே நுழைச்சிடலாங்கிற முடிவுலாம் அவங்க எடுக்க முடியாது. அறங்காவலர் தான் எடுக்கணும். அடுத்தது வந்து முதல்வர் தீர்மானத்தை பற்றி துரைக்கருண் ஐயா ஒன்று சொன்னார், முக்கியமான பாயிண்ட். 2024
2024 ஆளுநரை வைத்துக்கொண்டே அந்த தீர்மானம் வருது. ஆளுநரை வைத்துக்கொண்டே ஸ்டாலின் ஐயா படிக்க தொடங்குறாரு. அதனால தான் என்ன இவர் தமிழில் ஏதோ பேசுகிறாருன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வெளிநடப்பு செய்தார். ஆளுநர் ஒரு சபையில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே நீங்கள் காலர் பட்டனை கூட மாற்ற முடியாது. ஆனால் தீர்மானத்தையே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடிபோதையில் ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. 2 பேர் குடிபோதையில் ஏதோ சண்டை போட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. ஒரு குற்றம் எதனால நடந்தது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். வேற எந்த விதத்திலையும் நீங்க பார்க்க கூடாது. கவர்மெண்டோட எல்லா டெண்டர்லையுமே ஆஸ் பர் தி பிரசிடென்ட்டின் அனுமதியின்படி எந்த தமிழக டெண்டராக இருந்தாலும் சரி, நீங்க ஏற்கனவே உங்க சம்பந்திக்கு எழுதி கொடுத்து நினைக்கிற டெண்டராக இருந்தாலும் சரி, அதன் காரணங்கள்ல தான் நீங்க எடுத்து கொண்டு வரணும். இது எதையுமே தெரியாம. ஆனால் ஆளுநரை பற்றி சொல்லும் பொழுது முருகன் ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு. வள்ளலாருடைய இடத்துக்கும் போய் இமானுவேல் சேகர் இடத்துக்கும் ஒரே நாளில் சென்று வந்த ஒரே மனிதன் எங்க கவர்னர். அதாவது சரி, இப்படி போனா வாக்கு கிடைக்கும், அப்படி போனா வாக்கு கிடைக்காதுங்கிற ஒரு எண்ணமே 3 வருடத்துக்கு முன்னாடி அவருக்கு இல்லாம இருந்தது. இதை எதையுமே புரிந்து கொள்ளாமல் திராவிட மாடல் இன்னொரு 4 மாசம் நடத்துங்க. நல்லா நிறைவான கருத்து எடுத்துக்கிறேன். துரைக்கண்ணன் சார், நிறைவான கருத்து. நிறைவான கருத்து என்னன்னா, 70களில் இங்கே ஒரு கவர்னர் இருந்தார், கே ஷான் பேர். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி ஷா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொது மேடைகளில், மிக சுருக்கம். ஆனால் அந்த 1976 அந்த ஆட்சி கலைப்புக்கு அந்த கவர்னர் தான் பரிந்துரை பண்ணி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது என்பதை நாம் இதில் சுட்டி காட்டுறோம். ஒரு ஆளுநர் கருத்துக்களை வந்து இந்த சனாதன கருத்துக்களை விதைக்கிறார், இது திராவிட மாடலுக்கு எதிரானதுங்கிற பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் திரு சேகர்பாபு சொல்றாரு, இது திராவிட மாடலோடு ஆன்மீக மாடலும் கலந்த அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவையிலே மூலவராக இருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் உற்சவராக வலம் வந்து இந்த ஆட்சியை திராவிட மாடல், இந்த ஆன்மீக மாடல் என்கிற மாதிரி கொண்டு வராருங்கிறார். ஆனால் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இந்த அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த டெங்கு கொசுவை ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசுகிறார். இந்த முரண்பாடு இருக்குல்ல, அது இந்த ஆட்சிக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது என்னோட. ரொம்ப சுருக்கமா நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கம். ஆளுநர் இவங்க வந்து ஆளுங்கட்சியாக வந்தால் ஆளுநர் வேண்டாம்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சியாக வந்தால் ஆளுநர் வீட்டில் சட்டை கிழிஞ்சு அங்கே போய் இப்போ ஐயா தீர்ப்பு கொடுன்னு சொல்லுவாங்க, கோ பேக் மோடின்னு சொல்லுவாங்க, கோ பேக் ஆளுநர்னு சொல்லுவாங்க. இது திமுகவுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. சரி, ஓகே சார். அதாவது குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப்பொருள் அது சம்பந்தப்பட்ட குற்றங்கள், இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அந்த சட்டங்கள் வந்து திருத்தப்படணும். அது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து அதாவது வருங்கால தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறது என்னோட. ஆளுநர் இல்லாத மாநிலம்ங்கிறது உங்களுடைய கனவாகவே இருந்து அப்படியே மடியும். ஏனால் அம்பேத்கர் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றவே இல்லை. சரி, ஓகே, ரைட். போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. திமுக அரசின் மீது ஆளுநர் இன்று அதிரடியான குற்றச்சாட்டுக்களை கூறி 5 பக்க அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். இது குறித்துதான் ஜெயா பிளஸ் இன்று மிக விரிவாக 4 விருந்தினர்களோடு இந்த விவாத நிகழ்ச்சியை கட்டமைத்திருக்கிறது. விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.